வணக்கம் அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026. இப்போ 2025 வருஷம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. கை நொடி சொடுக்கிறதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு. அவ்வளவு வேகமான ஒரு ஆண்டு. இந்த 2025ல பல கிரக மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம். நம் எல்லோருடைய 12 ராசிகளுக்குடைய அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில முன்னாடியோ பின்னாடியோ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய சவால்கள், நிறைய சாதனைகள் எல்லாமே நடந்திருக்கு. பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. அதே மாதிரி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும்? பிரத்யேகமான ஸ்பெஷல் சீரியஸ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2026. அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மேஷ ராசி. காலபுருஷனுடைய முதல் ராசி மேஷ ராசியிலிருந்து தொடங்குறோம். ஆங்கில புத்தாண்டு பொதுவா நம்ம தமிழ் புத்தாண்டு தான் புத்தாண்டுன்னு எடுத்துப்போம். ஆனால் ஆங்கில புத்தாண்டு நடைமுறையில் இன்னைக்கு இருக்கு. நம்ம பல விஷயம் வேண்டாம்னு நினைச்சாலும் கம்ப்யூட்டரை ஒரு காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரே வேண்டாம்னு போராட்டம் பண்ணோம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாம நம்மளாலேயே இருக்க முடியல. மொபைல் போன் வச்சுக்கிறது ரொம்ப லக்ஸரி, அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆளுங்க தான் வச்சுக்க முடியும்னு 90களோட கடைசியில 2005 வரைக்கும் நினைச்சாங்க. இன்னைக்கு மொபைல் போன் இல்லாம இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய அத்தியாவசியமான பொருளா அது மாறிடுச்சு. ஒருத்தருக்கு கை கால் கூட இல்லாமல்லாம், ஆனா மொபைல் போன் அவர்கிட்ட இல்லாம இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு காலகட்டங்கள் மாறி இருக்கு. அப்ப 2026 ஆங்கில புத்தாண்டு, வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல முக்கியமா நடக்கவிருக்கின்ற கிரக நிகழ்வுகள், அதுல முதல்ல இந்த மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். அந்த பலன்கள் எப்படி இருக்கும்? இது என்ன சார், சனி பயிற்சி போன வருஷமும் நடந்ததுன்றாங்க, இந்த வருஷமும் நடக்குதுங்க, வருஷம் நடக்குமா? சனி பயிற்சி அப்படின்னாலே போன வருஷ வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், திருக்கணித பஞ்சாங்கப்படி அது மாறி இருக்கு. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி இதுதான் இப்பதான் மாறப்போகுது. வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன, திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன? வாக்கிய பஞ்சாங்கம் இறைவன் வாக்கு மூலியமா மனிதனுக்கு ஈர்ந்தது, வாக்கு இயல் பஞ்சாங்கம். அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் என்பது சைவம் மற்றும் வைணவ மதத்துக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்னால வைணவ மதத்தை சார்ந்தவர்கள், விஷ்ணு பெருமானை வழிபடக்கூடியவர்கள், கணிதத்தின் அடிப்படையில் வாக்கியத்தில் சில திருத்தங்கள்லாம் நாங்க அமைக்கிறோம் அப்படின்னு திருத்தி அமைச்சது திருக்கணித பஞ்சாங்கம். இப்ப திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ண போறோமா, நம்ம வாக்கியம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, சனீஸ்வர பயிற்சி இல்ல எந்த பயிற்சிக்குமே பொதுவாக அந்த காலத்திலிருந்து ஃபாலோ பண்ணப்படக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கமே. இதுல அற்புதம் என்னன்னா, திருக்கணிதமும் வாக்கியமும் இந்த பஞ்சாயத்தை வச்சா கூட ஜோதிட பலன்கள் சார்ந்து 2 பலன்களும் ஒன்றாக வரும். ஜோதிடத்தில் உள்ள கலையில் உள்ள அற்புதம். ஆக வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறுல எப்ப சனி பயிற்சி? போன வருஷம் இல்ல, திருநள்ளாறுல வருகின்ற மார்ச் 6, 2026ஆம் தேதி சனி பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இது மேஷராசிக்கு 7.5 சனியுடைய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கிரக நிகழ்வு ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ந்து கடகராசிக்கு வருவார். இந்த 2 பயிற்சியை தான் நம்ம முக்கியமான பயிற்சின்னு பார்க்கணும். இப்ப இந்த 2 பயிற்சியும் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்க்கிற அந்த வகையில இன்னைக்கு நம்ம மேஷராசியை பத்தி பார்ப்போம். மேஷராசிக்கு எப்பவுமே முன் அவசரமும் எடுத்த செயல்ல தான் கரெக்டுங்கிற பிடிவாதமும் அதிகம் உண்டு. அது எந்த காலத்திலையும் உண்டு. ஒரு விஷயத்தை எடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் அது தப்பாவே இருந்தாலும் அது மேல ஆழமான நம்பிக்கை வச்சு நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்பி கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடிய பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு ராசி மேஷராசிக்கு. இப்போ மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கப்படி, அதாவது மேஷராசிக்கு சனி பகவான் 7.5 சனியை தொடங்குகிறார். அப்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கும் போது பொதுவா எல்லாரும் சொல்றது 7.5 சனின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய பிரச்சனைகள், எல்லா விதத்திலையும் பின்னடைவு, எல்லா விதத்திலையும் தடை தாமதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சனி பகவானும் சொல்றது உண்மைதான். சனி பகவான்
ராசிக்கு பக்கத்து வீடு, ராசி அதுக்கு அடுத்த வீடு எல்லா வீட்லையும் இருக்கும்போது, ராசிக்குடைய முன் வீடு பின் வீடு 2 வீட்லையும் இருக்கும் போதும், ராசியில் இருக்கும் போதும் ஏழரை சனி தாக்குதல் இருக்கதான் செய்யும். அதை மறுக்கிறதுக்காகாது. மேஷராசிக்கு எந்த மாதிரியான தாக்குதல்கள் இருக்கும்? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சனி வந்து ஏழரை சனியை தொடங்கும் போது, அதாவது அவருடைய சனி வந்து எப்படின்னா முதல்ல சிரசிலிருந்து ஆரம்பிப்பாருன்னு சொல்லுவாங்க. அதாவது தல புத்தியிலேருந்து. அதுக்கப்புறம் ஜென்ம சனியா வரும்போது ஹிருதயத்திலேருந்து தொடங்குவாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பாதசனியா மாறுவாருன்னு சொல்லுவாங்க. இந்த தலையில வந்து சனி பிடிக்கும் போது, அதாவது மீனராசிக்கு சனி வந்தாலே மேஷராசிக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி என்பது சனியால வந்து பிடிக்கப்படும். சனி பகவான் வந்து மேஷராசியுடைய புத்தியை பிடிச்சிட்டான்னு சொன்னா புத்தி வேலை செய்யாது. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புத்தி வந்து நம்மளோட புத்தி நமக்கே வந்து ஆப்போசிட்டா வேலை செய்யக்கூடியது. நம்பர் 1. சரி, நம்மளோட புத்தி நமக்கே ஆப்போசிட்டா வேலை செய்யறதை விட ஒரு ஆபத்து வந்து கிடையாது. அது அடுத்தது பாயிண்ட். மேஷராசிக்கு சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமா நம்ம இருக்கும் போது கூட பிரச்சனை இல்லாம இருக்கவங்க இந்த சமயத்துல பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேனேஜரா இருந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம மேல வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. நம்மளை வந்து இன்டிமிடேட், அதாவது தூண்டுவாங்க. நம்மளுடைய உறவுகளில் பிரச்சனையை விரிசலை கொண்டு வரதுக்கு 3வது மனிதர்களால பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சகஜம்தான். ஏழரை சனினால என்ன பாதிப்புகள் வரும்னா, கணவன் மனைவியிடையே வந்து சாதாரணமாகவே புகையக்கூடிய விஷயங்கள், தீப்பத்தி எரியக்கூடிய நிலைமையில மாறுறதெல்லாம் தான் சனி செய்வார். அதை அப்படிதான் செய்வார் அவர். அதுதான் ஏழரை சனி. இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஏழரை சனி பீரியட்ல வந்து நான் வந்து எனக்கு வானத்திலேருந்து வந்து தங்கம் விழும், எனக்கு வைரம் எல்லாம் கொட்டும், எனக்கு வந்து நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன், இதெல்லாம் வந்து 10 லட்சத்துல ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கும். 10 லட்சத்துல 99.99% என்ன நடக்கும்னா பிரச்சனைகள் தான் வரும், ப்ராப்ளம் வரும், நிறைய சேலஞ்சஸ், எதிர்ப்புகள் வரும், ஆஃபீஸ்லேயும் வரும், தொழில் செய்கிற இடத்துல வரும். ஒரே மாதிரி போகாது. இப்போ கீழே மேலே ஏறணும்னா வாழ்க்கையில கீழே இறங்கி தான் மேலே போகணும். அப்ப இறங்கக்கூடிய காலம் பாடம் படிக்கக்கூடிய காலம். அது தண்டனைக்கான காலமா பார்க்கக்கூடாது. யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களால் தான் அவரவர் செய்த கர்மாவிற்கு ஏற்ப சனி பகவானுடைய பலன்கள் அமையும். அவரவர் ஒவ்வொரு கர்மா செய்வாங்க. அதாவது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான். அந்த மாதிரி ஏழரை சனியுடைய தாக்குதல்ல மேஷராசி செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால அது சனிக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் வீடு. மகரத்திலிருந்து பார்க்கும்போது 4ஆம் வீடு, கும்பத்திலிருந்து பார்க்கும்போது 3ஆம் வீடு. அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி எங்க இருக்கார், அதனால அதை வைத்து உங்களுடைய பலன்களும் சிலது மாறும். உங்களுடைய இப்ப தசாபுக்தி, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தியை வைத்து பலன்கள் மாறும். ஒட்டு மொத்தத்துல புத்தியை வந்து சனி பிடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நாம எப்படி தப்பிச்சுக்கணும், நாம எப்படி வந்து சரியா இருந்துக்கணும் அப்படிங்கிற கோட்பாடுக்குள்ள நம்ம போகும். பிரச்சனைகளை தடுக்க முடியாது, அதோட வீரியத்தை கம்மி பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்குள்ள நம்ம போகும். தேவையில்லாத வந்து சவால் விடுறது இதெல்லாம் நமக்கு வேண்டாம். சனியுடைய தாக்குதல்ல முதல்ல அவர் பண்ணக்கூடியது புத்தியை வேலை செய்ய விடாம பண்றது. அப்ப புத்தியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள், புதிய முன்னேற்ற பாதையிலலாம் அதிகமா கவனம் செலுத்தணும்னா அதிகமான இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தருவார். அதனால எதையும் பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ணதான் வேணும். ஆனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். ஒரு தடவைக்கு 3 தடவை யோசிச்சு பண்ணணும். ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னா அதோட பேக்கப் பிளான் என்ன, இதெல்லாம் யோசிச்சு பண்ணணும். அடுத்த ஆண்டோடைய முதல் 6 மாதங்கள் மேஷராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பு காலம் அப்படின்னே சொல்லலாம். அதுல குருவுடைய பார்வை வந்து, அதாவது உங்களுடைய 3ஆம் வீட்டில் குரு இருக்க போற அந்த காலகட்டங்கள், முதல் 6 மாதங்கள் வந்து அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் உங்களுடைய 7, 9 வீடுகளில் விழும்போது அது விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 6 மாசம் நீங்கள் விதைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. கடினமான உழைப்பை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும். தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க செய்யணும். அதே மாதிரி முதல் 6 மாதங்கள் எந்த ரிசல்ட், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டும். இதை நீங்க முக்கியமா வச்சுக்கணும். அதே மாதிரி குருவுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 9ஆம் வீட்டில் விழும்பொழுது உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள்லாம் வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது தனுசு ராசி மேல தன்னுடைய வீடு மேலேயே குருவுடைய பார்வை மிதுனத்திலிருந்து முதல் 6 மாசம் விழும்போது, அதாவது இது நாள் வரைக்கும் அப்ராடெல்லாம் நான் போவேனா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய சான்சஸ் 100க்கு 100% உண்டு. படிக்கிறதுக்கு, வேலை பார்க்கறதுக்கு, கல்யாணம் பண்றதுக்கு, இல்லை ஒரு தொழில் தொடங்கி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு, ஃபேமிலியவே மைக்ரேட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம்.